இந்த இலக்கிய மெரினா விருது கிட்டத்தட்ட 5 ஆண்டு கனவு. அப்பா அதுக்கு முன்னே இந்த ஜோலார்பேட்டில் இருந்தவங்க பலர் இலக்கிய கூட்டத்துக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது நானும் திங்களனும் வந்து போயிடுவோம். அங்கே சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் போனோம். சின்ன பசங்களாக இருக்கும்போது சாக்லேட் கொடுப்பாங்க, போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஆர்வம் வந்துச்சு. அவன் வந்து காவல்துறையில் இருக்கான். இப்போ நான் வந்து முழுக்க இலக்கியமாகவும் சினிமா சார்ந்தும் வந்து இயங்கிட்டு இருக்கேன். அந்த இடத்த வந்து எனக்கு வந்து என் குடும்பம், தேவி உட்பட எல்லாருமே தந்திருக்காங்க. நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்டாயப்படுத்தலை. ஏன்னா அது ஒரு கிஃப்டாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது 2017 இலக்கிய மெரினா அப்படின்னு வந்து தொடங்கி மாதம் ஒரு கூட்டம் வந்து நடத்திட்டே வந்தோம். 2020 கொரோனா டைமில் வந்து நடத்த முடியாமல் அப்படியே ஒரு கேப் இருந்துச்சு. சரி, மீண்டும் ஒரு உயிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பண்ணுவோம். சரி, விருது கொடுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த விருதுக்கு யாரை தேர்வு செய்யலான்னு வந்து எனக்கு நெருக்கமான இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட நான் அது சார்ந்து வந்து பேசிகிட்டே இருப்பேன். அவங்க இங்கேயும் இருக்காங்க, என் கூடவே இருக்காங்க. பலர் வந்து பட்டியலில் வந்து கடைசியாக வந்து இருந்தவங்க அக்கா சொன்ன மாதிரி வந்து தமையந்தி தான் வந்து இருந்தாங்க. யாராலுமே நிராகரிக்க முடியாத தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எதிர்வினை ஒன்று கூட வராத ஒரு நபராக அவங்க வந்து இருக்காங்க. மறைமுகமாக கூட கிடையாது. எங்கேயாவது இவங்களுக்கு ஏன் விருது தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன வரி கூட யாரும் எழுதலை, யாரும் பதிவு செய்யலை. ஏன்னா ஏழநாதி தோழர் இங்கே இருக்காரு. அவர் ஒவ்வொரு டைம் விருது கொடுத்துட்டா அவர் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியும். உடனே முகநூலில் வந்து எழுதி அவரும் போயிட்டு அதுக்கான காரணத்தெல்லாம் பட்டியலிடுவார். அப்பயும் வந்து விடாம அவரை வந்து கட்டம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு பதிவு கூட என் கண்ணில், என்னை சார்ந்தவங்க கண்ணில் படலை. அதுவே இந்த இலக்கிய மெரினாவுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு மன திருப்தியான ஒரு நிகழ்வா எந்த வகையிலையும் வந்து இல்லை அப்படின்னு, அதாவது மன திருப்தியா இருக்கு. எந்த வகையிலையும் நெகட்டிவான தாட்ஸ் யார்கிட்ட இருந்தும் வரல. அவங்களும் சரி, சில பேர் வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி பேசுவீங்க, அவங்க திடீர்னு சண்டை போட்டுருவாங்க, திடீர்னு கோபமா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பழகின வரைக்கும் இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து அன்பாக தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் அன்பாக தான் வந்து பேசுறாங்க. அது அவங்க கிட்ட நெருங்காதவங்க சொல்ற பழிச்சொல்லாம் நான் பார்க்குறேன். அவங்க கிட்ட பேசவே பேசாதவங்க, அவங்க கிட்ட நெருங்காதவங்க, சும்மா அவங்க மேலே வந்து அவங்க கோபக்கார, அவங்க வந்து அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க தார்மீகமாக சில கோரிக்கைகளையும் சில பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் எங்கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட பேசுகிற அந்த குரல் வந்து அன்பாலானது, மென்மையாலானது. இந்த ஏற்புரை வழங்க எழுத்தாளர் இயக்குனர் தமையந்தி அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் வெக்கையிலையும் பசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நான் என்னுடைய உரையை ஒரு வாக்கு மூலமாக உங்கள் முன்னாடி சொல்கிறது மூலமாக வாழ்க்கை ஒரு கோழி பிரியாணிக்கோ இல்லை ஒரு நல்ல உணர்வுக்கோ ஒரு உரைக்கோ நடுவில் தான் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விருதை நான் பெறுறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இதை நான் ஆத்மார்த்தமாக என்னுடைய உடலின் ஒவ்வொரு நரம்பும் இதை ஏற்றுக்கொள்ள நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். சமீப காலமாக எனக்கு விருதுகளில் நம்பிக்கை இல்லை. நான் பல விருதுகளை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவர்கள் அதுலேருந்து விலகி போயிருக்கேன். அந்த உரையாடல்லேருந்து விலகி போயிருக்கேன். எனக்கு விருது வாங்குவதை பற்றி பிரபஞ்சம் நிறைய சொல்லியிருக்காரு. விருது எப்படி வாங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலையில ஒரு அரசு ஊழியர் விழால பிரபஞ்சனை பேச கூப்பிடுறாங்க. அவர் என்ன பேசினாருன்னு பவா வந்து ஒரு உரையில சொல்லியிருக்கிறார். லஞ்சம் வாங்கும் உங்களுக்கு ஒரு இலக்கியம் தேவைப்படுகிறதா அப்படின்னு அரசு ஊழியர்களை அவங்க விழாவிற்கு போய் கேட்டதா பிரபஞ்சனும் என்கிட்ட சொல்லியிருக்கார். இப்படி கேட்கிற குரல்கள் மிகவும் அருகி போன காலம் இது. உங்க கண்ணு முன்னாடி ஒரு முட்டை வாங்குற பையனை 2 பேர் வாரியலால துடப்பத்தால அடிக்கிற காட்சி வைரல் ஆகுது.
அந்த 2 பேரையும் தற்கால பணி நீக்கம் தான் நீக்கியிருக்காங்க. அந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணிருக்க வேணாமா? நம் வாழ்க்கையுடைய அறம் நாம் சில நேரங்கள்ல மௌனங்களால கடந்து போயிட்டு இருக்கோம். வித்யாங்கிற ஒரு அழகான பூ மாதிரி இருக்குதுங்க அந்த பொண்ணோட முகம். ஆவண கொலை. தம்பி சகோதரன் சரியா படிக்கலன்னு ஒரு இரும்பு கம்பி வச்சு அடிச்சிட்டான். பாவம் பீரோ அது தலையில விழுந்து அது செத்து போயிடுது. இப்படி சொல்பவர் யார்? ஒரு காவல் கண்காணிப்பாளர். உங்க வீட்டு புள்ள இப்படி செத்து போனா சொல்லுவியானா? ஆமாங்க, செத்து போவாங்க. அவ வேற சாதியில நேசிச்சா கண்டிப்பா சொல்லுவாங்க. வெறும் 5 ஆவண கொலைகள் மட்டுமே தமிழ்நாட்டுல நடந்ததா லோக்சபால அறிக்கை விடும் ஒரு அளவுக்கு தான் இன்னைக்கு வாழ்க்கை நமக்கு உண்மைகளை, பேருண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் என்னுடைய இதை சொல்றதுக்கு. இந்த ஊர்ல நடக்கிற இந்த நிகழ்ச்சி உண்மையில திருநெல்வேலியில நடந்திருக்கணும். என் ஊரின் மக்கள் என்னுடைய எழுத்துக்களை இப்படி பதாகை வைத்து ஒரு நாளும் கொண்டாடியதில்லை. கோடுகளை அழிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதை விட பெரிய கோடு போடும்போது ஒரு இன்னொரு கோடு சின்ன கோடை மாறுங்கிறது ஒரு தத்துவம் உண்டு. The book is on the table is on the floor, so the book is on the floor ன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு தத்துவம். இந்த புத்தகம் மேஜையில் இருக்கிறது, இந்த மேஜை தரையில் இருக்கிறது, எனவே புத்தகம் தரையில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் என் பூமி ஜோலார்பேட்டை தான் என்று இந்த நிமிஷம் எனக்கு தோன்றுகிறது. இங்கு வந்திருக்கிற மனுஷங்க, நான் உமாவெல்லாம் பார்த்து அந்த கம்பில இருந்து அப்படியே தாண்டி குதிச்சேன். இன்னைக்கு வேல்கண்ணன், ஜீவகரிகாலன், பரிசல், கவிதைக்காரர் இளங்கோ, என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் இது. இதுக்கப்புறம் எனக்கு விருதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இதை சொல்றதுனால, இந்த விருது கொடுத்ததுனால இதெல்லாம் சொல்லுவான்னு கூட சொல்லுவாங்க. சொல்லிக்கோங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உரக்க சொல்லுங்க. நிராகரிப்பு வாழ்க்கை. இன்னைக்கு காலையில நான் ஜன்னல் திறக்கும் போது வாழ்க்கை சூரிய ஒளி போல என்னோட அறைக்குள்ள விழுந்துச்சு. நீ இன்னைக்கு உண்மை பேச போறியா பொய் பேச போறியான்னு என்கிட்ட கேட்டுச்சு. நான் உண்மை பேசணும் அப்படின்னு எனக்கு பிரபஞ்சன் அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. தற்கொலை குறிப்புகள்னு ஒரு கதை உண்டு. அதுல அந்த கதையின் நாயகி அவ தற்கொலை செய்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவா. முதல்ல மோர் வாங்குவா, அப்புறம் ரசம் வாங்குவா, அப்புறம் மோர் குழம்பு வாங்கி, அப்புறம் சாம்பார் வாங்கி தலைகீழா சாப்பிடுவா. என்னன்னா தான் கவனிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்கும். தலைகீழாக இந்த உரையை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நந்தா பெரியசாமி போன்ற இயக்குனர்கள் தமிழ்ல இருக்கிறது தமிழ்ல மிகப்பெரிய ஒரு பலம். யதார்த்த வாழ்க்கையை, தமிழின் வேர்களை அப்படியே மொழிபெயர்த்து விஷுவலா சொல்றதுங்கிறது லேசான காரியம் அல்ல. இன்னொன்று, சினிமா என்பது மிகப்பெரிய போராட்டம். அதிலேயே தொடர்ந்து நீச்சல் அடித்து கொண்டு போயிருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அக்கறையை அடைகிறார்களோ இல்லையோ, நீச்சல் அடிக்கிறதே பெரிய வெற்றிதான். அந்த நீச்சல் உங்கள் ஒலிம்பிக்ஸின் ரெக்கார்ட்ல வராது, ஒன்றும் வராது. ஆனால் அதுதான் ஆகச்சிறந்த வெற்றியாக நான் கருதுறேன். அந்த தன் முனைப்பு இருக்கு இல்லையா, அது இந்த ஜோலார்பேட்டையில் இருக்கிற, நான் தனிப்பட்ட விதத்துல பாராட்டுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, நினைச்சுக்கோங்க. திரு நாராயணி கண்ணகி அவர்களுடைய குடும்பத்தை பார்த்திருக்கேன் நான். ஏன்னா எனக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். உங்களுக்கு கிடைக்காத ஒன்றை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் அதோடைய வேல்யூ தெரியும். எல்லோரும், போன வாரம் நான் வந்திருந்தேன் திருப்பத்தூர்ல புத்தக வெளி கண்காட்சியில பேசுறதுக்கு. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவி பேசுறா அப்படின்னு சொல்லும் போது நின்றது, புகைப்படம் எடுத்ததை பார்க்கும் பொழுது நான் அங்க சொன்னேன், இருதயராஜா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அத்தனை பெண்கள் மத்தியில் அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா, இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவி, இந்த குடும்பத்து பெண்கள் இருக்காங்கல்ல,
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த குடும்பத்தில் பெண்களாக கருதப்படுறாங்க இல்லையா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவசீமாவின் நிகழ்ச்சி அங்கிருந்து தான் கிளைவிடுதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையின் விசாரிப்புகளுக்கு மத்தியில நம்ம ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதனோட வலி எங்கிருந்து கீற்று வருகிறது அப்படின்னா, யதார்த்தங்களையும் நிதர்சனங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு கடந்து போறதுதான். என்னை கோபக்காரின்னு சொன்னாங்க, சண்டை போடுவாங்க. ஆமாங்க, எங்க ஊர்ல நியாயம் இல்லைங்க. அதை நான் எழுதுனேன்னா சாதிய பிரச்சனை இருக்குங்க, அதை எழுதுனா என்ன கோபக்காரி சண்டைக்காரின்னு சொன்னா சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கு மேல் சாதிக்காரர்கள் தான் கொண்டாடப்படுகிறார்கள். இப்போதும் சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு அன்பாக பேசுங்க. எங்க ஊர்ல சாதி இருக்குங்க, நான் சொல்றேன். தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு மாணவன் திருநெல்வேலியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேசிச்சாங்கிறதுக்காக வெட்டி கொலை செய்த பூமி தான் அது. நிலப்பிரச்சனை என்ற காரணத்தினால் ஒரு இஸ்லாமியரை சில வாரங்களுக்கு முன்னால கொன்று தீர்த்த பூமி தான் அது. இந்த பூமியில், வெக்கையான பூமியில் ஈரம் இருக்கிறது என்றால், தாமிரபரணியின் ஈரம் பாய்ந்த அந்த பூமி ஏன் சாதி வெக்கையால் செத்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த கேள்வி கோவம்னா, ஆமாங்க கோவம்னா இருக்கதாங்க செய்யும். நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கேட்பேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் பிறந்தது ஒரு சிறிய கிராமத்தின் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல தான் பிறந்திருக்கோம். இங்கு அங்கிருந்து எழுதக்கூடியவர் ராஜம் கிருஷ்ணன் திருநெல்வேலிக்காரங்கிறீங்க, ஆனால் ஹெப்சிபா ஜெயசுதாசனையும் சரோஜினி பாக்கியமுத்துவையும் தெரிந்த அளவுக்கு உங்கள யாருக்கு வந்து இல்ல சாரி ராஜம் கிருஷ்ணனையும் சூடாமணியும் தெரிந்த அளவுக்கு உங்களில் யாருக்கு ஹெப்சிபா ஜெயசுதாசனையும் சரோஜினி பாக்கியமுத்தியும் தெரியும்னா தெரியாதுங்க. இன்னைக்கு நீங்க தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களை எந்த கல்லூரியில போய் கேட்டாலும் ஹெப்சிபா ஜெயசுதாசன் என்ன எழுதியிருக்காங்க, ஓ புத்தம் வீடா, அது எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய நான் கல்லூரியில பேச போகும்போதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை மறைக்கிறீங்க, ஒரு இலக்கிய பிரமுகரை நீங்கள் அவருடைய சமூகம் சார்ந்து ஓரங்கட்டுறீங்க. நான் இன்றைக்கும் இந்த மேடையில சொல்றேங்க, இது கார்ப்பரேட் கம்பெனியாக விருதுகள் கொடுக்கப்படலன்னு அவர் சொன்னாரு, அதற்கே கோடானு கோடு நன்றி. ஏனென்றால் அப்படி என்றால் பெண்களுக்கு கிடைத்தால் கூட அது மேல் சாதி பெண்களுக்கு தான் விருது கிடைக்கும். நிராகரிப்பின் வலிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நீங்க யாருன்னாலும் கேளுங்களேன். இந்த மண்ணில் கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாளர்கள்னு சு வேணுகோபாலன் இருக்காரு, என் ஸ்ரீராம் இருக்காரு, உமா மகேஸ்வரி இருக்காரு. யாரும் யாருடனும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நாவல் மீறி பெருசா ஒன்றும் அவங்க இனிமே எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அந்த குரல்ல ஒலிக்கிற ஆதங்கம் இருக்கு இல்லையா, உமாவுடைய குரல்ல ஒலிக்கிற ஆதங்கம், நீங்கள் எத்தனை பேர் அவரை கொண்டாடி இருக்கிறீர்கள்? உமா மகேஸ்வரிங்கிறவங்கள எத்தனை இலக்கிய அமைப்புகள் கொண்டாடி இருக்கு? ஏன் நான் கல்லூரியில வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துல உள்ள கல்லூரியில படிக்கிறேன். அந்த மதத்துல தான் நான் வந்து பிறந்து தொலைச்சிருக்கேன். அதுல வந்து எழுதுறதுங்கிறது சாத்தானுடைய செயல், மூக்குத்தி போட்டுக்கிறதுங்கிறது சாத்தானோட செயல், பொட்டு வச்சுக்கிறதுங்கிறது சாத்தானுடைய செயல். இப்படியான ஒரு சூழலில் நான் வந்து நல்லா படிக்கிற ஒரு மாணவியை அவர்கள், நான் அந்த காலகட்டத்தில் விகடன் குமுதம் போன்ற பத்திரிகைகள்ல வெகுஜன பத்திரிகைகள் எழுதினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மார்க்க குறைச்சி என்னுடைய வாழ்க்கையோடு விளையாடினார்கள். ஆரம்பமாச்சா முதல் புள்ளி, இரண்டாவது புள்ளி, நான் மிகவும் நேசித்த காதலித்த சிறு பிராயத்திலிருந்தே காதலித்தவரை சாதி சொல்லி தள்ளி வைத்துவிட்டு என்னை வேறொரு திருமணம் செய்து வைத்தார்கள். என் அப்பா என் கூடயே வருவார். இந்த இத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் என் அப்பா என்னுடனேயே இருந்தார். ஆனந்த விகடன்ல நான் வந்து 10th லீவ்ல எங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது
ரெட்டை ஜடை ஆஃப் சாரி போட்டு அந்த எல்ஐசி ஸ்டாப்ல 29C இறங்கி கிராஸ் பண்ணி போய் யார்கிட்ட கதை கொடுக்கணும் என்னன்னு தெரியாத போயிருந்த என்னுடைய அப்பா வாழ்க்கையில் என்னால் தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். என் வாழ்க்கையை நான் ஆங்கில இலக்கியம் படிக்கணும்னு சொல்லும்போது முதல் முறையா இல்லை உனக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிருக்கு நீ படி அப்படிங்கிறார். ஆனால் அதற்கு எவ்வளவோ போராட்டம். வீட்டுக்குள்ளேயே புத்தகங்களை எரிச்சேன். நான் படித்தால் ஆங்கில இலக்கியம் தான் அப்படின்னு. அந்த எமிலி டிக்கன்சனும் சில்வியா பிளாத்தும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வா எக்ஸ்ப்ளோர் பண்ண லைஃப். இலக்கியம் மீறி வேற எது வாழ்க்கையை நாம a² + b² = 2ab அப்படிங்கிறத எத்தனை பேர் உங்கள் பணிகளில் இன்னும் உபயோகித்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையின் மிக கோரமான வன்முறைகளால் தாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கை விரல்கள் ஒடிக்கப்பட்டிருக்கு, வலது கை விரல்கள். என்னால நீங்க இந்த ஆண்பால் பெண்பாலை வாசித்தா தெரியும். அதை பற்றி பேச வேண்டாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை பத்தி தாராளமா பேசுங்க. என்னுடைய இந்த உரை என்னுடைய வாக்கு மூலமாகவே இருக்கட்டும். ஏன்னா என்னால கையில ஒரு ஸ்ட்ரா வச்சு காப்பியை கூட குடிக்க முடியாத சூழல்களில் ஒட்டுமொத்த நர்வஸ் பிரேக் டவுன்ல நான் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. ஆனாலும் என்றைக்கும் பிரபஞ்சன் சொல்வார், எழுத்து உன்னோட சக்தி, நீ வாசி எழுது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த மேடையிலும் அவர் என்னோடு தான் இருக்காருன்னு நான் பரிபூர்ணமா உணர்றேன். நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க, நான் என்ன முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அவர் என்ன லேடிஸ்க்கு மட்டுமே முன்னுரை எழுதுறாருன்னு. ஒரு பெண்ணை எழுத வைக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எவ்வளவு முக்கியம் தெரியுமா? மாலனோடு எனக்கு அரசியல் ரீதியாக அத்தனை வேறுபாடுகள் இருக்கு, சண்டை இருக்கு. ஆனாலும் என் வீட்டுக்கு என் அப்பாவிடம் இந்த பொண்ணை எழுதாம விட்டாதீங்கன்னு சொன்னவர். இந்த பொண்ணை எழுதாம நான் +2 படிக்கும் போது எந்த காலகட்டத்திலும் இந்த பொண்ணை எழுத மட்டும் விடாம பார்த்துக்கோங்க, எழுதணும். அவர் அப்படி எங்க வீட்டுல சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. என்னுடைய முடிவுகள் சிலதுனால எங்க வீட்டுல என்னை தனிமைப்படுத்தும் பொழுது எங்க அம்மா குறிப்பா சாதியை காரணம் காட்டி எல்லாம் தனிமைப்படுத்தும் பொழுது என்னை வாரி அணைத்துக் கொள்ள சௌபானான்னு ஒருத்தர் இருந்தார் இந்த தாய் ஸ்தானத்துல. நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு. அவர் சாகும் வரைக்கும் ஒரு தாய் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் நான் போயிட்டு வருவேன். ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன? நம்மோடு இருப்பவர்கள் தானே குடும்பம். அப்படி எனக்கு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலிஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு நிரந்தரமா நாம ஒரே இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை, நிராகரிப்பு, அவமானங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் நாம் நேசிக்கும் அன்பும் அரணுமாக மாறிவிடும். அப்படி மாறிடுச்சு என்னோட வாழ்க்கை. நான் ஏன் இந்த பழைய விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா, இன்றும் எழுதும் பெண்கள் மேல இருக்கிற விமர்சனங்களை நான் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழால எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஒரு பெண்ணை நோக்கி ஒருத்தர் சொல்றாரு, இது நல்லாவே இல்லைங்க இந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தாராளமா சொல்லுங்க இந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா இந்த கதை எப்படி எழுதப்பட்டிருக்கணும்னு அன்பா சொல்லுங்க. அவங்க அடுத்த கதையை எழுத வைக்கிறதுக்கு வழி வைங்க. அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எங்க வாழ்க்கையே சரியில்லைங்க, எங்க கதை எப்படி நல்லா இருக்கும்னு. அந்த எழுத்தாளர் நாயகி விழால பேசுறாரு, செல்வேந்திரன் தான் பேசுறாரு. எங்க வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றேன், நீங்களே உங்க வாழ்க்கைக்குமா நாங்க பாத்துக்க முடியும்னு கேக்குறாரு. அதை நகைச்சுவையா கை தட்டுறாங்க. உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கு? உங்க சமூக அக்கறை என்னவா இருக்கிறது? நீங்கள் கைத்தட்டல்களை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அறமுடையவர்களாக இருப்பதை நேசிக்கிறீர்களா? இன்னைக்கும் பெரியார் மேல விமர்சனம் வருதுல்ல, அவர் மேல விமர்சனம் வர வரதான் இந்த சமூகம் வளரும்.
விவாதங்கள் வந்தால்தான் உரையாடல்கள் உருவாகும். உரையாடல்கள் உருவானால்தான் வளர்ச்சி வரும். இது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நாமல் உரையாடாமல், இந்த வாழ்க்கை ஒரு முறை வாழும் வாழ்க்கை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானத்தை நம்ம ஒரு முறை பார்க்க போறோம். ஸ்கைன்னு ஒரு ஆஸ்கர் படம், அந்த படத்துல அந்த நாயகியை அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல. அவள் குழந்தையோடு வந்து லாரியில விழும் பொழுது, மல்லாக்க விழும் பொழுது அந்த லாரியோடு ஒரு ஆகாயம் அப்படி அசையும் பார்த்தீங்களா? என்னுடைய காயல் திரைப்படம் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்களுடைய இதை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அது யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்கேன்னா, to the women who have smelt the skies. அவர்கள் வானத்தின் வாசனையை முகர்ந்த பெண்களுக்கு தான் நான் அந்த படத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்கேன். அது தெரியாத பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இது என் வாழ்க்கை. இந்த தைரியத்தை கொடுத்தது எனக்கு பிரபஞ்சனின் சந்தியா. அது என்னுடைய 11 வயதுல வாசிக்கும் போது ஏற்பட்டது. என்னோட மாற்றங்கள் எக்கச்சக்கம். நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி மட்டும் முடித்து விடுறேன். ஒன்று, என்னுடைய அப்பாவிற்கு என் கைப்பிடித்து கதைகளை கொடுப்பதற்கும் என்னோடு சில இலக்கிய கூட்டங்களுக்கு வரவும் என்னோடு பயணித்தவருக்கு, என்னோட அம்மாவுக்கு லக்ஷ்மி, சிவசங்கரி போன்ற புத்தகங்களை எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தவைக்கு, என்னுடைய சிநேகிதி தங்கம், அவருடைய அத்தை, ஒரு பெரிய முதல்ல ஒரு வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி பீரோவில் புக்கு பார்க்குறேங்க, துணி வைப்போம் பீரோவில், அந்த அவங்க பீரோ பூரா புக்காக இருக்கும். அவங்க தான் முதல்ல என்னோட 7ஆம் வகுப்பில் நான் பார்த்த சாரதியுடைய நாவலை தூக்கி நீ வச்சுக்கோ, ஒரு நாள் 2 நாள் வாசித்துட்டான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு புதையலை சுமந்த ஒரு சிறுமி மாதிரி நான் அதை எங்கள் வீட்டுக்கு நடந்து எடுத்துகிட்டு போய் வாசித்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. பிரபஞ்சனுக்கு, சௌபானாவுக்கு, மாலனுக்கு, அம்பைக்கு. நான் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்க எனக்கு வர்ச்சுவல் மதர் மாதிரி. நான் அவங்கள பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்க கதைகள்லாம் வாசிக்கும் போது நான் அவங்கள அம்சன் தான் கூப்பிடுவேன். அவங்க ஒரு தாயுடைய ஒரு கடமையை இன்னி வரைக்கும் எனக்கு செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு காசு இல்லையா, அவங்க வளையலை வச்சு எனக்கு அனுப்புவாங்க. அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் வந்து நான் அதை நன்றியோடு சொல்கிறேன். அதே போல் விகடனுடைய ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள், மறைந்த பாலசுப்ரமணியன், அந்த பொண்ணு என்னையா எழுதவே இல்லை, ஒரு 2-3 மாசமா இருக்குன்னு சொல்லி விஎஸ்சி அவர்கள் எனக்கு ஃபோன் போட்டேம்மா கதை அனுப்புமா, 2-3 மாசமா நீ கதை அனுப்பு. அவங்களுக்கு எதுக்குங்க, நான் எழுதுனா என்ன எழுதாட்டி என்ன, அவங்க அதை செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கல்கியுடைய முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் ஐயா, அதுக்கப்புறமா இருந்த ஆசிரியர் சீதா ரவி அவர்கள், ஒரு வாரம் விட்டு, நாராயணி கண்ணகி தோழருக்கு தெரியும், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கல்கியில் என்னோட கதை, அது பயிற்சி. அது நல்ல கதைகளா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இது இந்த சமூகத்தின் முன்னால இந்த நேரத்தில் நான் வைக்கிற விண்ணப்பமா இருக்கட்டும், அது என்னவாயும் இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்தை கொடுங்க. அவங்க பேசுறதுக்கான ஒரு இடத்தை, அந்த பெண்கள் பேசுறதுக்கான ஒரு இடத்தை கொடுங்கள். அடுத்ததாக கைலாசம். நான் டெலிவிஷன்ல நுழைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் சமுத்திரக்கனி அவர்களுடைய முதல் சீரியல் என்னுடைய கதை. அப்போ நான் காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தொடர்ந்து புதிய தலைமுறையில் தொடர்ந்து அவரோடு பணியாற்றியது. என்னை அவரே செலவழிச்சு நீ ஆல்டர் ஈகோ கற்றுக்கணும்னு சொல்லி சுமேதாஸ் அகாடமி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஷியல் சைக்காலஜியில் 4 மாடியூல் படிக்க வச்சிருக்கிறாரு. நான் சென்று வர்றதுக்கான பயண செலவு, தங்குறதுக்கான செலவு என் தகப்பன் கூட செய்ய மாட்டார். அடுத்ததாக ஆரம்ப காலகட்டங்களில் கதை எழுதுவதற்கு உதவிய திலகவதி அம்மா அவர்கள், பவா, அதே மாதிரி நான் சொல்லணும்னா ஆனந்த விகடன் கண்ணன். இந்த ஆண்பால் பெண்பாலே அவர் ஆசிரியராக இருக்கும்போது வந்தது. இதை வாசித்துட்டு அதிஷா எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுட்ருக்கேன், இந்த கட்டுரை வரணுமா அப்படின்னு. ஆனால் நான் என் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக நான் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணினது
அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு பெண் வாழ்ந்தாள் என்று உங்களில் யாருக்காவது சொன்னால் அப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுக்காமல் இருப்பீர்கள் என்ற ஒரே காரணத்தினால்தான். அதே போல எப்போதும் உடன் இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் ஆனந்த் பழனிவேல் மற்றும் பிரகதீஷ், அதே போல என்னுடைய தயாரிப்பாளர், படத்துடைய தயாரிப்பாளர் ஜேசு சுந்தரமாறன் என்னை நேர்லேயே பார்த்ததில்லை. படம்லாம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் அவர் என்னை நேர்லேயே பார்த்தார். உங்களை பற்றி நான் பேசினேன், நீங்கள் இல்லை அப்போ. ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் என் முன்னாடி இல்லை அப்போ, கேளுங்க. அப்போ அவர் என்னை பார்த்ததே இல்லை. வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயங்க. நம்மளை போய் ஒரு கதை சொன்னோம்னா அந்த ஆஃபீஸ் பையன் சினிமா கம்பெனியில் அப்படி மேலேயும் கீழேயும் பார்ப்பான், இதெல்லாம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு. பெண்களுக்கு திறமை இருக்கிறதென்று நம்பாத ஒரு சமூகத்தின் மத்தியில் தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு நான் இதை என்னுடைய தனிப்பட்ட மேடையாக எடுத்து, நான் இது வரைக்கும் எங்கேயுமே அதை வெளிக்காட்டினதில்லை. வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப நீங்கள் எதை நாடினீர்களோ அதை திரும்ப கொடுக்கிறது. நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து யாரை காதலித்தனோ அவனுடைய இணையராக நான் வாழ்கிறேன். இதுவரைக்கும் அவங்க எந்த மேடையிலையும் அவர் மேலே வந்ததில்லை. இங்கே அவர் மேலே வரணும்னு நினச்சேன். பிரபஞ்சன் 2018 அவரை நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது அது சருகு மாதிரி கிடந்தவர் என்னை கையோ கணத்தை என்ன வாசித்தீங்க தமேந்தி, என்ன எழுதுனீங்கன்னு கேட்டாரு. அந்த நிலையில் அவ்வளவு புற்றுநோயின் தாக்கத்தில் இருக்கும்போது பண்ணாரு. உண்மையாவே எனக்கு அவர் இறந்து பல வருடங்கள் என்னை இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் எழுதலை, எனக்கே தெரிஞ்சது. நான் பிடிச்சிட்டு இருக்கேன், நான் என்னெல்லாமோ பண்றேன். என்னுடைய பொருளாதார தேவை வேட்டை நாய் மாதிரி துரத்திட்டே இருக்கும்போது நம்ம அதை நாடி எழுத்து சம்பந்தமா என்னெல்லாமோ பண்றோம். ஆனால் காலத்திற்கும் நிற்பது போல என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மறுபடி எழுத ஆரம்பித்தேன். இந்த வாழ்வு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னை எழுத வைத்தவர்களுக்கும் எழுதக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். இந்த விருதை என்னோடு தொடர்ந்து எல்லா காலகட்டங்களிலும் பயணிக்கும் ஆனந்திற்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. கொடுத்துருப்போம்.